போன பாட்டுல ஒரு பக்கம் நம்ம தச்சன் ஏதோ தவம் பண்ணிக்கிட்டு இருந்தாப்ல, அந்த தவம் வெற்றி பெற்றதாகவும் சொல்றாரு. அந்த தவத்தின் பலனா என்ன அவர் வரமா கேட்டாரு அப்படிங்கறத பத்திய டீடைல் இல்ல. அதே மாதிரி இந்த பக்கத்துல நம்ம மாதங்கி சதிதேவி கிட்ட சிவனின் மீதான அந்த காதல் வேண்டாம், உங்க அப்பாவுக்கு சிவனுக்கு ஆகவே ஆகாது, இந்த காதல் கைகூடாது அப்படின்னு எவ்வளவோ அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் அதையெல்லாம் கேட்காம நம்ம சதி அவங்க மனசுல பட்டதெல்லாம் அப்படியே புலம்பி தள்ளிக்கிட்டு இருந்தாங்க. ஸ்டார்டிங்ல நம்ம மாதங்கி என்னதான் இருந்தாலும் பயந்துகிட்டு, யாருக்கு நம்ம தச்சனுக்கு பயந்துகிட்டு இவகிட்ட வேண்டாம் வேண்டாம்னு எவ்வளவோ புலம்பி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, இந்த காதல் வேண்டாம் அப்படின்னு. ஆனா அதுக்கப்புறம் சதியால அந்த காதல் இல்லாம இருக்க முடியாது, சதியோட இப்ப மூச்சே அந்த காதல் தான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம், இந்த காதல் இல்லைன்னா சதியே இல்ல அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம், சரி நீ உன்னோட முடிவுல ஸ்ட்ராங்கா இருக்கிற பட்சத்துல என்னோட ஆதரவு உனக்கு உண்டுங்கிறாங்க. உன் மூச்சு காத்தாவே அந்த காதல் மாறி போன பிறகு உன்னை மூச்சு விட வேண்டாம் அப்படின்னு சொல்றது உன் உசுருக்கே ஆபத்தா போயிடும், அதனால நான் இதுக்கு ஒத்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல நடக்கிறது நடக்கட்டும், மோதிப்பாரு அப்படின்னு ஒரு அட்வைஸையும் போடுறாங்க. இதை நம்ம மாதங்கி சொல்லுவாங்கன்னு யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டோம். அப்படியே காலில் விழுந்து கதறிக்கிட்டு இருக்கிற நம்ம சதிதேவிய அப்படியே கைத்தாங்கள தூக்கி விட்டு அரவணைச்சுக்கிறாங்க. அதே சமயம் அந்த பக்கத்துல மகாசபை கூட்டம் எல்லாருக்கும் பொதுவா கடலுக்கு மத்தியில ஒரு மேடையில நடக்க போகுது. அங்க ரிஷிகள் தான் முதல்ல வராங்க. நம்ம ததீசி அங்க இருக்கார், காசி ரிஷி அவரும் அங்க இருக்கார். ஆமா தச்சன் இன்னும் வரலையே அப்படின்னு விசாரிச்சுக்கிட்டு இருந்தா, அதே சமயம் எதுக்க பிறகு முனி வராரு, நம்ம தச்சனோட அல்லக்கை வராரு. என்னாச்சு தச்சன் வரலையே அப்படின்னு விசாரிச்சா, கண்டிப்பா வந்துடும், ஏதோ ஒரு முக்கியமான தவத்துல இருக்காரா, மகாசபை கூட்டம் கூடுறதுக்கு முன்னாடி அவர் கண்டிப்பா வந்துறதா சொல்லி இருக்கிறதாவும் எடுத்து சொல்றாரு. அங்க நம்ம ததீசி மகாசபை கூட்டத்துல நம்ம சிவன் பங்கேற்பது இதுதான் முதன்முறை, தச்சன் அழைப்பு விடுத்ததும் இதுதான் முதன்முறை, அதனால சிவனுக்கு வேண்டிய மரியாதை நம்ம செய்யணும், சிவனோட ஆசனத்தை நாம இன்னும் சிறப்பா உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த சப்த ரிஷிகளோட சிஷ்யர்கள் ஒரு 4 பேர் இருப்பாங்க, அவங்க கிட்ட சொல்லி சிவனுக்கான அந்த ஆசனத்தை இன்னும் கொஞ்சம் பிரம்மாண்டமா நல்லா தயார் பண்ணணும் அப்படின்னு ததீசி சொல்ல, அந்த சிஷ்யர்களும் சரின்னு உடன்படுறாங்க. சிவனுக்கான அந்த ஆசனம் கொஞ்சம் கொஞ்சமா தயாராகிட்டு இருக்கு. நம்ம தச்சனோட சிம்மாசனத்துக்கு ஈக்குவலா சிவனோட சிம்மாசனமும் ரொம்ப அழகா உருவாகி இருக்கு. உருவாக்குனதுல முக்கியமான பொறுப்பு யாரு கொடுத்தது, நம்ம ததீசிக்கு கொடுக்கப்பட்டது. அவரும் ரொம்ப சிறப்பா செஞ்சிருக்கிறார். ஆசனம் நல்லபடியா வந்ததை பொறுத்து எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. அப்படி அவங்க ஆசனத்தை பத்தி பேசிட்டு இருக்கிற சமயம் இந்த பக்கத்துல நம்ம தச்சன் வராரு, கூடவே தேவேந்திரர், பிறகுமுனி, அமைச்சர்னு எல்லாரும் வராங்க. வந்தது எல்லாருக்கும் வணக்கம் வச்சுட்டு, பரவாயில்லையே சிவனுக்கான ஆசனமா ரொம்ப சிறப்பா நல்லா வந்திருக்கு, ரொம்ப அருமையா வந்திருக்கு, ஆனா இது மட்டும் பத்தாது, சிவனுக்கு வில்வ இலைனா ரொம்பவே பிடிக்கும் இல்லையா, அதனால வில்வ இலையிலையும் தாமரை மலர்களையும் இன்னும் கொஞ்சம் அந்த சிம்மாசனத்துல வச்சு அழகு அப்படின்னு நம்ம தச்சன் சொல்ல, அதை நம்ம ததீசி எதிர்பார்க்கவே இல்லை. இந்த லெவலுக்கு தச்சன் மாறுவாரா, இந்த லெவலுக்கு தச்சன் சிவனின் மீது வைத்திருந்த அந்த கோபத்தை குறைச்சுப்பாரா அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல. ததீசியே இவ்வளவு நாள கொஞ்சம் சந்தேக பார்வையிலேயே தச்சனை பார்த்துக்கிட்டு இருந்தார். ஆனா இப்போ பரவாயில்ல, மனுஷன் ரொம்பவே திருந்துட்டாரு அப்படின்னு நம்ம ததீசியும் நம்புறார். கண்டிப்பா வில்வ வலையால நம்ம இந்த சிம்மாசனத்தை இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்தலாம் அப்படின்னு அவரும் ஒத்துக்கிறார். அதே சமயம் அந்த பக்கத்துல பார்த்தா நம்ம சதிதேவி சிவனை நினைச்சுக்கிட்டு சிவனை பார்க்கணும்ன்ற ஆர்வத்துல கைலாயமலையை நோக்கி வேகமா ஓடி வந்துகிட்டு இருக்காங்க. அப்படி ஓடி வந்துகிட்டு இருக்கும்போது கைலாயமலை ரொம்ப தூரம் இருக்கு, அந்த பாதைக்கு நடுவுலயே இவங்க தேடி வரத புரிஞ்சுக்கிட்டு நம்ம சிவனே அங்க போய் நிக்கிறார். பாதையை மறிச்சாப்ல நடுவுல நிக்கிறாரு. சிவனை பார்த்ததும் சதிதேவி அப்படியே ஓடி போய் நம்ம சிவன் முன்னாடி அப்படியே போய் நிக்கிறாங்க. பார்த்து சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வெக்கத்துல தனவுடிறாங்க. நான் உங்களை பார்க்கணும்னு நினைச்ச செகண்ட்ல நீங்க வந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க. அதே சமயம் இந்த பக்கம் நம்ம சிவனும் சிரிச்ச முகத்தோட காதல் புன்னகையோட வந்திருக்கிற நம்ம சதிதேவியை பார்த்து, எதுக்கு வந்த, எங்க வந்த வழியிலேயே திரும்ப போ அப்படின்னு கோவத்திலேயே நம்ம சிவன் சொல்லிடுறாரு. இத சொல்றதுக்கு இதுக்கு முன்னாடி வரணும், பேசாம அலைய விட்டு ஃப்ரீயா விட்டுருக்கலாம்ல, அதை விட்டு அந்த பொண்ணு நினைச்சதும் அந்த இடத்துக்கு போறது, அதுக்கப்புறம் எதுக்கு வந்த, ஏன் வந்த, திரும்பி போன்னு சொல்றது, இப்படி சொல்லி நோகடிச்சு அந்த பொண்ணை திரும்ப அனுப்பிச்சாரு. இந்த பக்கம் வந்து மாதங்கி கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி வருத்தப்படுறாங்க நம்ம சதிதேவி. அப்படி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கும் போதே அவங்க அம்மாவும் அங்க வந்துடுறாங்க. வந்து நம்ம சதிதேவி கிட்ட துளசி கல்யாணம் இப்ப நடக்க போகுது, அதற்கான பூஜைகளை செய்யணும் வா அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க. அதென்ன துளசி கல்யாணம், துளசி மணப்பெண்ணா, கல்யாண மாப்பிள்ள சாலி கிராமம் அப்படிங்கிற ஒரு கல்லு, அதாவது நம்ம மகாவிஷ்ணு ஒரு கல்லா உருவெடுத்து அதுக்கப்புறம் துளசியை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அது சம்பந்தப்பட்ட ஒரு பேக் ஸ்டோரி கூட இருக்கு. அதை பத்தி இவங்க எல்லாம் விசாரிக்கிறாங்க. அந்த பூஜை நடக்கும் போது என்ன பூஜை, என்ன கல்யாணம் இது, இதற்கான அந்த பேக் ஸ்டோரியை சொல்லுங்கன்னு அம்மா கிட்ட விசாரிக்க, அம்மாவும் அந்த கதையை எடுத்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பிருந்தான்னு ஒரு பொண்ணு இருந்தாங்களா, அவங்க விஷ்ணுவையே நோக்கி பயங்கரமான தவம் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. விஷ்ணுவையே அவங்க பிறந்ததுல இருந்து இப்ப கல்யாண வயசு வரைக்கும் கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. விஷ்ணு மேல அவ்வளவு பெரிய பக்தி. ஆனா விஷ்ணு அவங்களால கல்யாணம் பண்ண முடியல. மாறுதலா ஒரு அசுரனுக்கு வாக்கப்பட்டு போறாங்க. ஜலந்தர் அந்த அசுரனோட பேரு. அவன் பயங்கரமான சேட்டை, ஏகப்பட்ட அழிவுகளை செஞ்சுக்கிட்டு இருக்கான். தேவர்களை எதிர்த்து போது எடுத்துக்கிட்டு இருக்கான். அவனோட அட்டூழியங்களை கேட்கறதுக்கு ஆளே இல்ல. எல்லாத்தையும் தாண்டி தேவர்கள் எல்லாம் போய் விஷ்ணு கிட்ட போய் முறையிடுவாங்க. ஜலந்தர பேசாம கொல்லுங்க, கொன்னுட்டு எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா எந்த ஒரு தெய்வீக சக்தியாலையும் ஜலந்தரை எதுவும் செய்ய முடியல. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த பொண்ணோட பக்தி, இந்த பொண்ணோட பத்தினித்துவம், ஜலந்தர் மேதான இந்த பொண்ணோட பயபக்தி. அவன் கெட்டவன், பட் இந்த பொண்ணு ரொம்பவே நல்லவன். இவளோட பக்தியும் இவளோட பத்தினித்துவம் தான் அவனை காப்பாத்திக்கிட்டு இருக்கு. இதை புரிஞ்சுக்கிட்ட நம்ம விஷ்ணு அந்த அசுரனை அழிக்கிறதுக்காக இவளோட பத்தினித்துவத்துல
கை வைக்கலாம்னு முடிவு பண்ணிடுறாரு. என்ன பண்றார்? ஜலந்தர் மாதிரியே உருவெடுத்து ஜலந்தர் இல்லாத சமயமா அரண்மனைக்குள்ள புகுந்து அந்த பொண்ணு கூட கொஞ்சம் ஒண்ணு மணி இருந்து அந்த பொண்ணோட பத்தினித்துவத்தை அழிச்சிடுறாரு. இவங்க கலங்கப்பட்டு போனதுனால, இவங்க புருஷனுக்கு அரணா இருந்த இவங்களோட பத்தினித்துவம் கலங்கப்பட்டு போனதுனால இப்போ ஜலந்தரை கொல்றது ரொம்ப ஈஸி ஆயிடுது. ஜலந்தரை சுத்தி இந்த பொண்ணால உருவாக்கப்பட்ட எந்த ஒரு சக்தியும் எந்த ஒரு பாதுகாப்பு வளையமும் இல்ல. ஜலந்தரையும் கொன்னுறாரு. இதுக்கு அப்புறம் தான் அந்த பொண்ணுக்கு நாம ஏமாத்தப்பட்டிருக்கோம், அதுவும் விஷ்ணுவாலேயே ஏமாத்தப்பட்டிருக்கோம், அதுவும் தான் புருஷனை கொல்றதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு பயங்கர கோவம். அந்த கோவத்துல விஷ்ணுவையே சபிச்சிடுறாங்க. நீ ஒரு கல்லாகப்படுவாய் அப்படின்னு சபிச்சிடுறாங்க. அதனால விஷ்ணு அந்த சாபத்தின் பயனால கல்லாகப்படுறார். அப்படி விஷ்ணு கல்லானதுக்கு பின்னாடி அந்த கல்லுக்கு பேரு தான் சாலிகிராமம். அதுக்கப்புறம் அவங்களும் தற்கொலை பண்ணி செத்து போறாங்க. அப்படி அவங்க செத்து போனதுக்கு பிறகு அவங்களோட பணத்துக்கு மேல துளசி இலை அப்படியே முளைச்சு வருது, துளசி செடி முளைச்சு வருது. அவங்களோட உசுறு அந்த துளசியில வந்து நிக்குது. இந்த பக்கம் விஷ்ணு கல்லாயிட்டாரு. இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு அந்த துளசிக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். ஒண்ணு வருத்தப்படாத, நானே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வாக்கு கொடுத்து அதுக்கப்புறம் மறுபடியும் இவர் அவரோட உண்மையான உருவத்துக்கு அந்த சாபம் முடிஞ்சு வெளியில வர அந்த பக்கம் அந்த பொண்ணையும் அவரு கல்யாணம் பண்ணிக்கிறார். இந்த மகத்துவமான கதையை நினைவு கூற வகையில தான் இப்ப அந்த பூஜை நடக்குது. யாருக்கும் துளசிக்கும் இந்த சாலிகிராமம்ங்கிற விஷ்ணுவோட கல்லுக்கும் கல்யாணம் நடக்கிறதா அந்த கதையை எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அம்மா. நம்ம ஊரு சென்னையில கூட சாலிகிராமம்னு ஒரு ஃபேமஸான ஏரியா இருக்குல்ல, அந்த சாலிகிராமத்துக்கான அர்த்தம் என்ன? விஷ்ணுவோட பேரை தான் அந்த சாலிகிராமம்னு ஒரு ஊருக்கே வச்சிருக்காங்கிறது இப்பதான் நமக்கு தெரிய வருது. ஆனா இந்த பக்கம் நம்ம சதிதேவி இந்த கதையை கேட்டுக்கிட்டு இருந்தாலும் சிவன் விரட்டி விட்ட அந்த சீனையை நினைச்சு பார்த்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்க திடீர்னு சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க முகத்துல புன்னகை தெரியுது. காரணம் என்ன அப்படின்னா, விஷ்ணுவோட அந்த சாலிகிராம கல்லு இவங்களோட பார்வைக்கு பார்க்கும்போது சிவலிங்கம் மாதிரி தெரியுது, சிவன் மாதிரி தெரியுது. அதனாலே அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் அசுர குரு சுக்கராச்சாரியார் போதெடுக்கிறதுக்காக ராணுவத்தை மகாசபை கூட்டம் கூடக்கூடிய அந்த இடத்துக்கு பக்கத்துல கூட்டி வச்சிருக்கிறார். ஆனா இங்க கூட்டு வரல. ஏதாவது கொஞ்சம் அசம்பாவிதம் நடந்தா ராணுவத்தை உள்ள கொண்டு வந்துடலாம்னு பாக்குற மகாசபை கூட்டமும் நாம எதிர்பார்த்த மாதிரி இப்ப கொஞ்ச நேரத்துல நடக்க போகுது. எல்லாரும் புடிட்டாங்க, நம்ம சிவனை தவிர. அந்த பக்கம் நம்ம சதிதேவி விஷ்ணுவோட கல்ல சிவனோட சிவலிங்கம் மாதிரி நினைச்சு அதையே ரொம்ப நல்லபடியா பாத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த கல்லையே இவங்க சிவலிங்கமா நினைச்சு தொட்டில வச்சு ஆட்டிக்கிட்டு இருக்காங்க. இவ சோகமா இருக்கிறத பார்த்து நம்ம மாதங்கியும் அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, பயப்படாத, சிவன் ரொம்பவே ரோஷக்காரன், ரொம்பவே வைராக்கியம் இருக்கிற ஆளு, அவரை அடையிறதுங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல, நீ தான் விடாமுயற்சியோட போராடணும், விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படின்ற மாதிரி எல்லாம் அட்வைஸ் போட்டு அந்த பொண்ணை கொஞ்சம் என்கரேஜ் பண்ண அதுல இன்ஸ்பிரஸ் ஆகி இந்த பக்கம் அவங்களும் நம்ம மாதங்கியோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. தன்னோட காதலுக்கான துணை, தன்னோட காதலை சப்போர்ட் பண்ணக்கூடிய முதல் ஆளு இந்த மாதங்கி தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அந்த பக்கம் மகாசபை கூட்டத்துல பார்த்தா சிவனுக்கான அந்த ஆசனம் ரெடியா இருக்கு. பக்கத்திலேயே வில்வ இலையும் தாமரையும் வச்சு எல்லாம் ரெடியா இருக்கு. சிவனோட வரவை எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருக்கும் போது அந்த பக்கத்துல இருந்து அசுர குரு சுக்கராச்சாரியா தன்னோட தளபதியோட அங்க வர, அவருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டது இல்லையா, அந்த அழைப்பை ஏத்து அவரும் வந்திருக்கிறார். அந்த பக்கம் பாருங்க, சாலிகிராமக்கல்லையே சிவலிங்கமா நினைச்சு சதிதேவி கும்பிட்டுக்கிட்டு இருந்த வரைக்கும் பிரச்சனை இல்ல, பாத்துக்கிட்டு இருந்த வரைக்கும் பிரச்சனை இல்ல. ஒரு கட்டத்துல கொஞ்சம் காதலோட அந்த கல்ல அவங்க தடவ போக அந்த சமயம் என்ன காரியம் பண்ற அப்படின்னு இந்த பக்கம் மாதங்கி ஒரு சத்தம் போடுவாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு சுயநிலைவே வருது, அது சிவலிங்கம் இல்ல விஷ்ணுவோட கல்லு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு கைய விசுக்குன்னு எடுத்துறாங்க. நினைப்ப கொஞ்சம் இந்த உலகத்திலயும் வை, எப்ப பார்த்தாலும் கற்பனை உலகத்திலே இருக்காத அப்படின்னு ஒரு அட்வைஸ் போடுறாங்க. அந்த பக்கம் மகாசபை கூட்டத்துல எல்லாரும் வந்தாச்சு, நம்ம சிவனை தவிர. சிவனை எதிர்நோக்கி எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ததீசி சிவனை கும்பிடுறாரு, மனசார வேண்டி கூப்பிடுறாரு. அப்படியே அங்க இருக்கிற ஒரு வானவியல்ல ஒரு சின்ன மாற்றம். கொஞ்ச நேரத்திலேயே நம்ம சிவனும் பனிப்புயலுக்கு மத்தியில அப்படியே அருமையா தோன்றாரு. ரொம்ப காலமா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த கூட்டம் நடக்க போகுது. சிவனும் வரப்போறாரு, வந்துட்டாரு, இறங்கிட்டாரு, இப்ப நடக்க ஆரம்பிக்கிறார். இவருக்குன்னு இருந்த அந்த சிம்மாசனத்துக்கு முன்னாடி போய் நிக்கிறாரு. எல்லாரும் இவரை நோக்கி வணக்கம் போடுறாங்க. அசுர குரு சுக்கராச்சாரியார் உட்பட எல்லாரும் வணங்குறாங்க. நம்ம தட்சன் மட்டும் வணக்கம் வைக்காம வரவேற்கிறார். பரவாயில்ல வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. வரவேற்று இதுதான் உங்க சிம்மாசனம், இந்த சிம்மாசனத்துல போய் உட்காருங்கன்னு நம்ம தட்சனே சொல்ல, சிவனும் சிம்மாசனத்தை நோக்கி போக, சிம்மாசனத்துல உட்கார போக, அப்போ நம்ம தட்சன் பக்கத்துல இருக்கிற மந்திரிக்கு சைகை காமிக்க, மந்திரி சிம்மாசனத்துக்கு பின்னாடி இருக்கிற ரெண்டு வேலையாட்களுக்கு சைகை காமிக்க, சிவன் உட்கார போற சமயம் அந்த ரெண்டு வேலையாட்களும் அப்படியே குனிறானுங்க. அந்த சிம்மாசனத்தோட அடித்தளம் அஸ்திவாரம் இருக்கு இல்லையா, அதுலயே ரெண்டு கயிறை கட்டி வச்சிருப்பாங்க. அந்த கயிறை பிடிச்சு அப்படியே விக்குன்னு இந்த பக்கத்துல இழுக்க சிம்மாசனம் அப்படியே தவிடு பொடியாகிறது. பிரம்மாண்டமா அழகா இருந்த அந்த சிம்மாசனம் இப்ப ஒண்ணுமே இல்லாம அஸ்திவாரம் சரிய வெறும் கல்லு மட்டும் தான் அங்க கிடக்கு. அதை பார்த்து எல்லாருக்கும் சாக்கு. குறிப்பா நம்ம ததீசிக்கும் அந்த பக்கம் அசுரகுரு சுக்கராச்சாரியா இருக்கும். தச்சன் மட்டும் சிரிச்சுக்கிட்டே இருக்கான். சிவனை கூப்பிட்டு அவனுக்காக ஒரு சிம்மாசனத்தை ரெடி பண்ண சொல்லி கரெக்ட்
கரெக்டா அவன் வரும்போது அவர் முன்னாடி அந்த சிம்மாசனத்தை அழிச்சு மிகப்பெரிய அவமானத்தை நம்ம சிவனுக்கு ஏற்படுத்தி விட்டார் தட்சன். அவர் ஏன் இப்படி பண்ணணும், இவரோட உண்மையான நோக்கம் என்னங்கிறது இப்பதான் கொஞ்ச நேரத்துல வெளியில வரப்போகுது. இந்த பக்கம் எல்லாரும் முழிக்கிறானுங்க, மிகப்பெரிய ஒரு அசம்பாவிதம் நடக்க போகுதுன்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனா சிவனோட முகத்துல மட்டும் எந்த ஒரு சஞ்சலமும் இல்லாம அப்படியே நிக்கிறார். நம்ம காசி குரு இருக்காருல, அவரே கோவப்படுறாரு. யார அவமானப்படுத்திருக்கீங்க, மகா தேவனையே அவமானப்படுத்திட்டீங்க. இப்படி அவமானப்படுத்துறதுக்காக தான் இந்த ஆலோசனை கூட்டத்தையே கூட்டினீங்களா, கேவலம் இந்த அவமதிப்பு செய்யறதுக்காக தான் அந்த சிவனை இங்க வர சொன்னீங்களா அப்படின்னு கேட்டு காசி கொஞ்சம் கோவப்படுறார். தேவர்களுக்கெல்லாம் பயங்கர ஆச்சரியமாவும் இருக்கு, கொஞ்சம் பயமாவும் இருக்கு என்ன நடக்க போதோ அப்படின்னு. ஆனா கொஞ்சம் குற்ற உணர்ச்சியில அந்த பக்கம் குறுகுறுத்து போயிருக்கிறது யாரோ நம்ம ததீசி தான். ஏன்னா அவர் கூப்பிட்டதுனாலதான், அவருக்கு வாக்கு கொடுத்ததுனாலதான் சிவன் இங்க வந்திருந்தார். என்னங்க இப்படி பண்ணிட்டீங்களேன்னு நம்ம காசி கேட்டதுக்கு, என்ன நடக்கிறதோ அதை விட இன்னும் மோசமாவும் நடக்க போகுது, ஆனா இது எல்லாமே நன்மைக்காக தான், உலக நன்மைக்காக தான் அப்படிங்கிறாரு நம்ம தட்சன். ததீசிக்கு கோவம், ரொம்ப அகந்தையில் ஆடாதையோ அப்படின்னு நம்ம தட்சனை அவரும் சத்தம் போடுறாரு. ஏன் அப்படி பண்ண அப்படின்னு எல்லாரும் நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு தட்சன் கொஞ்சம் கூட அசைஞ்சு கொடுக்கல. இன்விடேஷன் நல்லா படிச்சு பாருங்க, உங்களை வர வேண்டும் சொல்லி தான் நான் கூப்பிட்டு இருந்தேன் தோழிய, வர்ற உங்களுக்கு இன்னும் மரியாதை கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நான் சொல்லல, கைகூப்பி உங்களை நான் வரவேற்பேன் அப்படிங்கறதையும் சொல்லல, அதனால ஏன் செயல்ல எந்த தப்பும் இல்ல அப்படிங்கிறாரு. லா பேசுறாராம், சிவனுக்கு தடபுடல் வரவேற்பு கொடுக்கப்படும்னு நீங்க எல்லாரும் நினைச்சீங்கன்னா அதுக்கு நானா பொறுப்பு, சிவனுக்கு எனக்கு ஆகாதுன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும் தானே, அப்புறம் என்ன அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு தட்சன். இந்த ஜடாமுடியனுக்கு நான் வணங்கணுமா, இந்த ஜடாமுடியனுக்கு நான் கௌரவம் கொடுக்கணுமா, அது எக்காலத்திலேயே நடக்காது அப்படின்னு சத்தம் போடுறாரு நம்ம தட்சன். சிவன் அப்படியே திரும்பி நம்ம தட்சனை பாக்குறாரு. இன்னும் அவரோட முகத்துல சஞ்சலம் இல்ல, சிம்மாசனம் சரிஞ்சு கிடக்கும் போது கூட அவர் முகத்துல புன்னகை, சந்தோஷம் தான். ஆமா யாரு நீ, நான் இந்த பிரபஞ்சத்துக்கே அதிபதி, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை போட்டு விதிமுறைகளை வகுத்து எல்லாரும் எப்பேற்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் அப்படிங்கறத நிர்வகிக்கிறதே நான் தான். எங்களோட இந்த பூலோக வாழ்க்கைக்கு அடித்தளமே குடும்பம் தான், குடும்பத்துக்கு அடித்தளமே கல்யாணம் தான். ஆனா அந்த கல்யாணத்தை, அந்த விவாகத்தை நீ வேண்டாம்னு ஒதுக்கணும்னாச்சே, பூமிக்கு வா, வந்து ஒரு சாதாரண மனுஷனா ஒரு குடும்பம் நடத்தி பாரு. எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு சுமை, எல்லாத்தையும் கடந்து நாங்க எப்படி வாழ்க்கையில முன்னேறி வர்றோம் அப்படிங்கறத நீ பார்த்து அனுபவிச்சு கத்துக்க. அனுபவம் தான் ஒரு சிறந்த பாடம், அனுபவம் தான் எங்க எல்லாருக்கும் எங்களோட வாழ்க்கையோட அடிப்படை. இதுக்கெல்லாம் பயந்து எல்லாத்தையும் திறந்து ஓடி ஒதுங்கினவன் தானே நீ அப்படின்னு சிவனையே பார்த்து சாடுறாரு. எங்களோட வாழ்க்கை முறைய நீ வெறுத்து ஒதுக்குறவன், நீ எப்படி எங்களோட வாழ்க்கை முறைய வெறுத்து ஒதுக்குறியோ அதே மாதிரி இந்த உலகமும் ஒன்ன இப்போ வெறுத்து ஒதுக்க போகுது. முறையான வாழ்க்கைய எல்லா மனிதர்களும் எல்லா இனத்தவர்களும் வாழணும், அதுதான் இந்த உலக நன்மைக்கு வித்து. ஆனா முறையற்ற வாழ்க்கையை வாழ்றவன் நீ, உன்ன மாதிரியே மத்தவங்களையும் வாழ சொல்லி நிறைய பேரை கெடுக்கிறவன் நீ. நான் வகுக்கும் இந்த நெறிமுறைகளுக்கு அப்படியே ஆப்போசிட்னு பார்த்தா நீ, அது என்னோட கோட்பாட்டுக்கு விரோதமானது, எனது தர்மத்துக்கு விரோதமானது, உங்களோட வாழ்க்கை முறை ஆக்கம் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு எதிரானது. அப்பப்போ மகாசபை கூட்டத்தை கூட்டி எங்களோட வாழ்வு முறையை எப்படி மேம்படுத்தலாம் அப்படின்னு நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆனா எங்க வாழ்வு முறைக்கே நீ ஆப்போசிட்டா இருக்கிற. என்னோட இடத்துல இருந்து பார்த்தா அது ஒரு மிகப்பெரிய அநீதி. ஏற்கனவே உங்களுக்கு கைலாயம்னு ஒண்ணு இருக்குல்ல, இந்த பூலோகத்தையும் அதே மாதிரி கைலாயமா மாத்தணும்னு பாக்குறீங்களா, அதுக்கு நான் எக்காரணத்தை கொண்டு அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் கண்களை மூடி அவரோட தவத்தின் பலனாய் அவருக்கு கிடைச்ச ஒரு வரத்தை இப்போ பயன்படுத்த போறார். நான் என்னோட தவத்தின் பலனாய் 2 வரம் வாங்கினேன், அதுல முதல் வரத்தை கொண்டு நான் இப்போ உன்னை சபிக்க போறேன் அப்படிங்கிறார். ஒரு பிரபஞ்ச அதிபதியா என்னோட கடமைகளை செய்ய விடாம நிறைய இடத்துல சங்கடம் கொடுத்தது நீ, தடையா இருந்தது நீ, அதுக்காக உன்னை நான் சபிக்க போறேன் அப்படிங்கிறார். எங்களோட வாழ்க்கை முறைக்கு, எங்களோட வாழ்வு முறைக்கு சுத்தமா ஒத்து போகாத உன்னால எங்க வாழ்வு முறைய வாழவே முடியாது. அப்படி இருக்க நாங்க எப்படி உன்னை இறைவனா கும்பிட முடியும்? எங்கள் வாழ்வு முறைக்கு ஒவ்வாத காரியத்தை செய்யும் நீ எங்களுக்கு கடவுளாக இருக்க தகுதியற்றவன். உன்கிட்ட இருந்து இறை அப்படிங்கிற அந்த பேரை, கடவுள் அப்படிங்கிற அந்த பேரை நான் பறிக்கிறேன் அப்படின்னு சாபம் கொடுக்கிற. சுத்தி இருந்த எல்லா பேரும் மெர்சல் ஆயிராங்க, ஆகாயமே கொந்தளிக்குது. அடுத்து என்ன ஆகும் நெக்ஸ்ட் எபிசோட்ல.